இனிய நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் கொடூரமாக தண்டிக்கப்பட்டவர்கள், தவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அந்த சில பேர் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க யாருன்னா வாரிசுகள் இல்லாத தம்பதிகள். நிறைய பேர் திருமணமே பண்ணிக்கல. அவங்களாம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய விதியை அவர்களே உருவாக்கிக்கிட்டாங்க. அதனால் அவங்க இந்த போர்டில் வரமாட்டாங்க. ஆனால் என்னென்னவோ மருத்துவ முயற்சிலாம் பண்ணி என்னென்னவோ போராடி கடைசி வரைக்கும் வாரிசுகளே இல்லாமல் 60 வயதை கடந்த பின்னாடி உடலில் இருக்கிற தெம்பு, எனர்ஜி எல்லாம் தளர்ந்து இருக்கும்போது யாருமே பார்த்துக்க ஆள் இல்லாத போது அனாதையாக அந்த 2 தம்பதிகள் இருப்பாங்க பாருங்கள். அவர்களுக்கு மனோநிலையை நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த தம்பதிகளில் ஒருத்தன் தான் நானும் என் மனைவியும். யாரைக்காக வாழறோம்? எதுக்காக நான் காலையில் எந்திரிச்சு ஓடுறேன்? ஓடி என்ன ஆக போகுது? ஆனால் வேணுமே, பென்ஷன் கிடையாது, முதுமைக்காக வாழணும். முதுமைக்கு பணம் இல்லைன்னா ஒரு நாய் மடிக்க மாட்டேங்குது. கூட பிறந்த அண்ணன் கூட கேவலமாக பார்க்குறானே, பணத்துக்கு அவ்வளோ கணக்கு பார்க்குறானே. பாவம், அவன் எல்லாம் எப்படி வாழ்வான்? கஷ்டத்தை நேர்மையாக சொல்கிறானே, அவனுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, வாலண்டியாக போய் உபத்திரவம் பண்ணுறமே ஒருத்தரை அப்படின்னு கூட நினைக்காத மிருக கூட்டம். நான் சொல்கிறது ரத்தங்கள்லேயே மிருகத்தை விட கொடூரமான மிருக கூட்டங்கள் இந்த உலகத்தில். உறவுகள் கூட்டம், நண்பர்கள் கூட்டம். இவர்கள் நடுவில் அந்த முதிய தம்பதிகள் எந்த ஆதரவும் இன்றி வாழக்கூடிய வாழ்வியலை உங்களுக்கு என்னால் சொல்லால் வர்ணிக்கவே முடியாது. எதை சொல்லால் சொல்ல முடியுங்கிறது ஒன்று இருக்குது. எதை சொல்லால் சொல்ல முடியாது, அனுபவத்தால் மட்டுமே உணர முடியுங்கிறதான் இது. புரிதல் என்பது காலத்தோடு சம்பந்தப்பட்டது. காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். தயவு செய்து இந்த வீடியோவில் உங்களை பெற்றோர்களை குலதெய்வம் போல நினச்சி கடவுளை கும்பிடாதீங்க சார். உங்கள் பெற்றவங்களை அப்படி பார்த்தீங்க சார், சாகர வைக்க. நான் என் பாவத்தை, நான் கடந்த பாவங்கள் அனைத்தையும் வயதான என் மாமனார் மாமியார் கூட நான் பார்த்துக்கிறேன். என் மச்சானை பற்றி மச்சாங்கிட்ட சொல்லிட்டு நிற்கிறேன். ஏன்னு தெரியுங்களா? எனக்கு தான் அதிசயம் இல்லை, எதுவுமே இல்லை, கவலைப்படுறா. நான் ஏதோ ஒரு புண்ணிய நிம்மதியாக நான் சாகத்துக்காவது பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டீங்க அந்த வயதானவங்களை. நானும் என் மனைவி எவ்வளவோ எங்களுக்கும் ஏக்கம் இருக்குது, சுதந்திரமாக வாழணும், அப்படி இருக்கணும், கொஞ்சமாச்சும் வாழ்ந்துட்டு செத்து போகணுன்ட்டு. அவ்வளோத்தையும் அடக்கிக்கிட்டு புண்ணியத்தை தேடி, சத்தியமாக புண்ணியத்தை தேடி பார்த்துக்கிறோம். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதியோர் இடத்தை கொண்டு போய் விட்டு